ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க எப்படி ப்ரீமியம் பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்னைப்பர் தியரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன் க்ரியேட் பண்ணோம், எதனால் இது ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா அதில் தனியாக இருக்கும் பாருங்கள், தமிழ் ஸ்டாக் ஸ்னைப்பர் தியரி நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ கீழே இருக்குங்க, நோ லாஸ் ஆப்ஷன் தமிழ் ஸ்டாக் ஸ்னைப்பர் தியரி சீக்ரெட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரேடிங் சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒன்று இருக்கும். கிட்டத்தட்ட 4700 வியூஸ் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்போம். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா வீடியோமே பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் ஸ்னைப்பர் தியரி அப்படிங்கிறது சில டைம் பார்த்தீங்கன்னா அதில் மேனிப்புலேஷன் நடக்கும். அந்த மேனிப்புலேஷன் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸ்னைப்பர் பாயிண்ட் லெவல் பிரேக் அவுட் பண்ணாலே ட்ரேட் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் நடக்கணும். அட் சேம் டைம் கேப் அவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு புல் பேக் அப்படிங்கிறது வேணும். இந்த கண்டிஷன்லாம் வந்தால் தான் நமக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நம்மளோட கான்செப்ட்டில் கிடைக்கும். ஃபஸ்ட்டில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் 1 ஹவரோட மேத்தமெட்டிக்கல் ஜோனு, ரெண்டாவது ஸ்னைப்பர் தியரி, தென் ஹையஸ்ட் ஹெச்எல்சி. இந்த 1 ஹவர் மேத்தமெட்டிக்கல் ஜோனுங்கிறது அதாவது அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சி கிரேடு தான். ஸ்னைப்பர் தியரிங்கிறது அதுக்கப்புறம் உள்ளது பி கிரேடு. ஓகேங்களா? நம்ம ரெகுலராக எடுக்கக்கூடிய மென்டார்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹைலி லேர்னிங் கோர்ஸுங்கிறது தான் A++ங்கிறது சொல்லியிருந்தோமா. அப்போது ஹெச்எல்சி அப்படிங்கிறது ஸ்னைப்பர் தியரியோட அட்வான்ஸ்டு ஒன்று தான். இந்த ஸ்னைப்பர் தியரியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா மொமெண்டம் ஃபைண்டர். ஒரு ஸ்னைப்பர் தியரிங்கிறது மார்க்கெட்டில் பையர்ஸ்க்கான ஒரு மொமெண்டம் ஃபைண்டர் தான். ஒரு மொமெண்டம் ஃபைண்ட் ஆகணும் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ என்ன ப்ரோ காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டோட நேரத்தோட ஹை பாயிண்ட்டு 23,800 நியரஸ்ட்டில் இருக்கான், 23,640 கிட்ட லோ இருக்குது. தென் க்ளோஸ் அப்படிங்கிறது 23,694 இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 23,700ங்கிறது நம்மளுக்கான நியரஸ்ட் ரவுண்ட் ஃபிகராக இருக்குது. அப்போ நான் 23,700 அப்படிங்கிறது எனக்கான அட்தம்னை சூஸ் பண்ணேன்னா பிரேக் அவுட் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், 23,600ஓட புட்டு 23,800ஓட காலு ப்ரீவியஸ் க்ளோஸு R/2 போட்டிங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ செக் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் போகலாம். இல்லை இப்போ மார்னிங் செஷனால் நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கோட டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே இருக்கும். ஓகேங்களா? இதில் கரண்ட் எக்ஸ்பிரி ஆப்ஷன் டைப் ரெண்டுமே வேணும். 23,700. இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இது நம்மளுடைய 23,700ஓட க்ளோஸ் ப்ரைஸ். நம்மளுக்கு தேவையானது 600ஓட புட் ஆப்ஷன். ஸோ 600 புட் ஆப்ஷன் 76.15 இருக்குது. ஓகேங்களா? அப்போது அடுத்து 800ஓட கால் ஆப்ஷன் 78.15 இருக்குது. ஸோ 76.15 78.15 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சாலும் 77.15ங்கிறது ஸ்னைப்பர் பிரேக் அவுட் பாயிண்ட்டு. அப்போ இந்த என்ன பண்ணிட்டோம், 77.15 23,700 கூட ஆட் பண்ணியாச்சு. அதே போல் 23,700 கூட மைனஸ் பண்ணும்போது 23,622 வருது. இது ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்னைப்பர் பாயிண்ட் இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கிறோம். இப்போது இதில் இப்படி பிரேக் அவுட் பண்ணாலே என்ட்ரி கிடையாது. இந்த பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணுறான். அப்போது 23,700ஓட கால் ஆப்ஷன் ஸ்னைப்பர் தியரி 77.15 பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும். இல்லைனா 23,700ஓட புட் ஆப்ஷன் அவனோட லோ 77.15 பிரேக் அவுட் ரன்னிங் எண்டில் பிரேக் அவுட்ணும். கேப் டவுன் ஆச்சு என்ன ப்ரோ பண்ணுறதுனா புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். புல் பேக் இல்லாமல் ட்ரேட்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? தான் கண்டிஷன். ஸோ நிறையா பேர் நேற்று கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிடுச்சுல ஸ்னைப்பர் தியரி படி, ஏன் மார்க்கெட் மேலே போகலாம் கேட்டிருந்தீங்க. இது மேலே போகிற மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம எதுக்குங்க புட் ஆப்ஷனை போய் பை பண்ண சொல்லியிருப்போம். காலையில் நேற்றோட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், டீட்டெயில்டாக சொல்லியிருந்தோம். நம்ம காலையில் ஒரு ப்ரீ சார்ட் அனலைசிஸ் கொடுத்துருந்தோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக. ஸோ அதில் ஃப்ரெண்ட்ஸ்னால் யார் நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்களா அவங்களுக்கு தான். ஓகேங்களா? ஸோ நேற்றோட டேட் படி பார்த்தீங்கன்னா ப்ரீ சார்ட் அனலைசிஸ் கொடுத்துருப்போம் பாருங்கள். 9:37 நம்ம கொடுத்துருக்கோம். எதை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் 9:35க்கு மேலே நிற்கிறான். அதாவது 777க்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த 777க்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கும்போது மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டியே உங்களுக்கு ஸ்னைப்பர் கீழே போகணும்னா எப்படி நம்ம புட்டு கொடுப்போம் இந்த இடத்துல, திங்க் அபவுட் இட். ஓகேங்களா? அப்போது அந்த ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு போகும்போது அது ஃபேக் பிரேக் அவுட்டா இல்லை ரியல் பிரேக் அவுட்டாக கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், நீங்கள் நான் ஒளிவு முறையெல்லாம் பண்ணல இந்த இடத்துல. உங்களோட ஸ்ட்ரைக்கு காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் நடத்துங்களோட ரன்னிங் எண்டில் அப்படி நடக்கலாம். புல் பேக்காக மார்க்கெட் திரும்ப வருவான். இப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் மேலே போகும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், 23ஓட
700 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 144-48 பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க கரெக்டுங்களா. அப்போது இந்த ஒரு ஃபால் நடக்கும்போது அவன் இப்படி மேலே வந்துருந்தான். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஃபில்பேக்காக வந்திருப்பான் ஓகேங்களா. அந்த ஃபில்பேக் டேப் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக காலோட இந்த ஆப்ஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். அதுவும் நேற்று டேப் ஆகலை. இது மாதிரி காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் டேப் நடக்கணும் உங்களுக்கு. அது நடந்தால் தான் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ அப்போது இதில் கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிக்கும் எல்லாத்துக்குமே எப்படி ட்ரேட் பண்ணணும். ஸோ ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டுங்கிறது அட்வான்ஸ் லெவல் கிடையாது, செமி அட்வான்ஸ் லெவல் ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவலுங்கிறது ஹைலி லேர்னிங் கோர்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதில் தான் என்ன பண்ண முடியும், மார்க்கெட் வந்து துண்டாக சொல்ல முடியும். இப்போ இதில் சொன்னோம் பார்த்தீங்களா 9:37க்கு ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் டேப் ஆகிட்டும் ஏன் புட்டு போகுதுன்னு சொன்னோம். அப்போ மேலே கால் தான் போயிருக்கணும், ஏன் புட்டு போகணும்னு சொன்னோம். அதுதான் அந்த இடத்துல அட்வான்ஸ் லெவல்ஸ் ஆஃப் ஹெச்எல்சி அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, இன்றைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் நம்ம முக்கியமாக பேசிடலாம் ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு உள்ளே வந்துக்கிட்டிங்கன்னா செல்லர்ஸோட ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் புக்கிங் எங்கே நடந்திருக்கு, தென் செல்லர்ஸோட பேனிக் எங்கே நடந்திருக்கு, இந்த 2 இடத்துல தான் என்ன பண்ண முடியும், செல்லர்ஸ் பை அப்படிங்கிற ஆக்ஷன் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ செல்லர்ஸ் எப்போ பை அப்படிங்கிற ஆக்ஷன் செலக்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஆப்ஷன் பையருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு திங் மெயின் ரீசன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போது நம்ம இந்த ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் மூலமாக கண்டுபிடிக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டில் பையிங் எங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஓகேங்களா. அதை வந்து காம்பினேஷனாக பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான மார்க்கெட், இந்த மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் கமெண்ட் மூலயமா தான் நம்மளோட வீடியோ இன்னும் நிறையா பேர் போய் சேரும். அட் சேம் டைம் இன்னுமே நிறையா பேர் நிறைய கோர்சஸ்க்கு மணி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக நம்மளோட வீடியோ பார்த்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அவங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போது இந்த 23,777 அப்படிங்கிற ரேஞ்சஸ் அப்படிங்கிறது பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. புட் செல்லர்ஸ் இந்த பிளேசஸ்க்கு வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் சேம் டைம் இந்த 23,622 அப்படிங்கிறது கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. அப்போ இந்த பிளேஸ் வரும்போது என்ன பண்ணோம், காலோட ப்ராஃபிட் புக்கிங் சான்சஸ் இருக்குது. அட் சேம் டைம் பிரேக் அவுட் சஸ்டெயின் அபோவ் அப்படின்னா கால் பேனிக் ஆவாங்க. பிரேக் அவுட் சஸ்டெயின் ப்ளோ அப்படின்னா புட்டு பேனிக் ஆவாங்க. மீனிங் புரியுதுங்களா. இந்த கண்டிஷனில் தான் என்ன பண்ணுவோம், இந்த 2 லெவல்ஸை மேக் பண்ணுவோம். நோட் பண்ணி வைங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து இப்படி பிரேக் அவுட் பண்ணாலோங்கிறது ரிவர்ஸில் எடுத்தாலோ நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல. இந்த பிளேசஸில் காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் பிரேக் அவுட் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அட் சேம் டைம் இந்த வீடியோக்கு 250+ லைக்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது நாளைக்கு ஒரு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம். எப்போனா 250+ லைக்ஸ் அப்படின்னு வரும்போது தென் கமெண்ட்டுமே முடிஞ்ச அளவு ஒரு 100 கொண்டு வாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இன்சைடர் ஓப்பன். அப்போ இந்த இன்சைடர் ஓப்பன் ஆனதுனால ஒன்றுமே நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒன்று மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த பிளேசஸ் போகணும் இல்லை இந்த பிளேசஸ் வரணும். ஸோ ஆஃப்டர் என்ன பண்ணிட்டான், திரும்ப ஒரு டவுனு, ஆஃப்டர் திரும்ப ஒரு டவுனு. அப்போது மார்க்கெட் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் டவுன் ஆயிருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த விதமான என்ட்ரியும் எடுக்க மாட்டோம். ஏன் ஒரு என்ட்ரி எடுக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட் டைம். அந்த டைமில் போய் நம்ம செல்லர்ஸ் கூட போட்டி போடக்கூடாது. ஆல்ரெடி கால் செல்லரும் புட் செல்லரும் மாற்றி மாற்றி தக்வார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போய் நானும் போட்டிக்கு வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. அதனால் நம்ம ஜஸ்ட் ஒரு அஃபிஷியலாக இருக்கணும், அந்த இடத்துல வேடிக்கை பார்க்குற ஆளாக இருக்கணும் ஓகேங்களா. தேர்ட் அஃபிஷியல்னு சொல்லுவோம் நம்ம. அப்போது இந்த ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம், ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆஃப்டர் 50 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்னைப்பர் தியரி பாயிண்டோட நியரஸ்ட் பிளேஸுக்கு மார்க்கெட் போயிட்டான். அப்போ இந்த நியரஸ்ட் பிளேஸஸ் போகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், 23,700 கால் ப்ரீமியம் குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த கால் ப்ரீமியம் இந்த நியரஸ்ட் பிளேஸ் போகும்போது ₹77.15 சப்போர்ட் எடுக்கலாம்னு பார்ப்போம். ஏன்னா காலோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவில் இது அப்படி சப்போர்ட் எடுக்கிற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் திரும்பும். இன்கேஸ் இந்த பிளேஸஸ் நியரஸ்ட் போகும்போது 23,700 கால் ஆப்ஷன் அவனோட பிரேக் ஈவன் ஸ்னைப்பர் பாயிண்டோட லோக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, அதாவது 77.15 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னா இங்கே ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா இது மேலே பிரேக் அவுட் பண்ணோம். அப்படி மேலே பிரேக் அவுட் பண்ணி பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் சூட்டப் ஆயிரும். இன்கேஸ் இங்கேருந்து மொமெண்டம் கொடுக்கும்போதும் இவனால் பிரேக் அவுட் பண்ண முடியல ₹77.15 அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்க போகுது, 23,700ங்கிற கால் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் என்னாக போகிறதில்ல, ப்ராஃபிட் புக் பண்ண போகிறதே கிடையாது.
அப்போ இவங்க ப்ராஃபிட் புக் பண்ண போகிறதே இல்லைன்னா என்னாகும், ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கு 23 ஃபஸ்ட்டு ஆப்போசிட் என்னது புட் ஆப்ஷன். அப்போ புட் ஆப்ஷன் அவுட் த மணி ஃபார் 23,700 23,600 புட் ஆப்ஷன். ஓகேங்களா. அப்போ இவங்க என்ன பண்ணணும், ப்ராஃபிட் புக் பண்ண ரெடியாக இருக்கணும். இவங்க டாமினேட் பண்ணிட்டாங்க, 77.15 மேலே மார்க்கெட்டை கொண்டு போகலை அப்படின்னா 23,700 கால் ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க டாமினேட் பண்ணாங்கன்னா இவங்களுடைய காம்படிட்டர் 27,600 என்ன பண்ணணும், ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்போ எங்கே பண்ணணும், ப்ரீவியஸில் செல்லர்ஸ் எங்கே என்ட்ரி எடுத்திருக்கானோ அந்த என்ட்ரிக்கு மேலே போகணும். செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது ஹை ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும். அப்போ மினிமம் க்ளோஸ் ப்ரைஸ்க்கு அபோவ் இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகணும், கீழே போகும். 27,600 புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம், இதான் கண்டிஷன். இது இப்படி தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் பார்ப்போம். ஓகேங்க, இங்கேருந்து ஒரு கேண்ட் ரிவர்சல் கொடுத்துருக்கான். இந்த ரிவர்சல் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், 23,700 அப்படிங்கிறக்கூடிய கால் ஆப்ஷன் எனக்கு ரெடி ஃபார் ப்ராஃபிட் புக்கிங்காக செக் பண்ணுறேன். ஓகேங்களா. எடுத்தாச்சுங்களா. என்ன பண்ணியிருக்கான், அவன் கொடுத்த மொமெண்டத்துக்கு முன்னாடியே செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறான். கால் செல்லர்ஸுங்கிறத மார்க்கெட் டாமினேட் பண்ணுறான் கீழே கொண்டு போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு மொமெண்டம் கொடுத்து என்ன பண்ண முடியல, 27.15 மேலே மார்க்கெட் போக விடலை. தெரியுதுங்களா. சரி, அப்போ என்ன பண்ணலாம் ப்ரோ, அவன் தான் போக மாட்டேக்கானே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிளேசஸில் இவ்வளோ பெரிய கன்சல்டேஷன் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அவனோட காம்படிட்டர் எடுத்து பார்ப்பீங்க. அவனோட காம்படிட்டர் யார், ஆப்போசிட் 23,600. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ் ப்ளோவே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகலை, மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் வரலை, இங்கேயும் ப்ராஃபிட் புக்கிங் வரலை. ஸோ வெயிட் பண்ணுறோம் ஒரு ப்ராப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்காக. தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஒரு 10-20க்கு லோவை பிரேக் அவுட் பண்ணுறான். அப்போ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த பிளேஸ் ஆல்ரெடி காலோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா, பட் கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ரெடியாக இல்லை. அப்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுறதுனால புட் செல்லர்ஸ்லாம் பேனிக் ஆவாங்க. அப்போ புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகினா அவங்களுடைய ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு அப்போ இருக்கணும் இந்த பிரேக் அவுட்டில். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மொமெண்டம் இருக்கும். அது நடந்திருக்கான் பார்த்துடலாமா. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அதே 10-20க்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க. காம்பினேஷன் பிரேக் அவுட் இதாங்க காம்பினேஷன் பிரேக் அவுட்டு. அந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா கூட என்னாச்சு, 42 பாயிண்ட் முடிஞ்சு சிங்கிள் மொமெண்டமில். அப்போ ஏன் ப்ரோங்கிறது மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சொன்னோம் பார்த்தீங்களா 250+ லைக்கு மினிமம் 100 கமெண்ட்டு, அதை கொடுத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான டார்கெட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில் வீடியோ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. முடிஞ்சு போச்சா, ஃபஸ்ட்டு ட்ரேடே முடிஞ்சு போச்சா, சிம்பிளாக முடிச்சா. 40 பாயிண்ட் கிடச்சிருச்சா, மினிமம் 30 கிடச்சாலே போதுமானதால் நமக்கு 40 கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் இன்றைக்கி மார்க்கெட்டில். ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்தான், லாங் ரன் கன்சல்டேஷன் ஆனால். ஸோ ஓவரால் உங்களுக்கு வெயிட் பண்ணி எடுத்திருந்தா கூட என்ன பண்ணியிருப்பான், அப்ராக்சிமேட்லி ஒரு 53 பாயிண்ட் தான். நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், வித்தின் 15 மினிட்ஸில் 40 பாயிண்ட்டை டார்கெட் முடிச்சுமா வீட்டுக்கு போகணுமான்னு போயிடலாம். ப்ரோ இதெல்லாம் ஓகே ப்ரோ முடிஞ்ச ப்ரோ சொல்லிட்டீங்க, ஆனால் ரியலில் மார்க்கெட் இது நம்ம பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் நம்மளுடைய HLC அண்டர்கிரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் போயிடலாமா. ஸோ அந்த HLC அண்டர்கிரவுண்டில் இன்றைக்கி மார்னிங்கே நம்ம ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். நிஃப்டி சார்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் நோட்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த வாய்ஸ் நோட்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பிளேஸஸ் தாங்க நம்ம கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, என்னதான் ஸ்பாட் மினிமம் சப்போர்ட் எடுத்தாலுமே கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான இடத்துலாம் தாண்டி கீழே போயிட்டாங்க. அப்போ கால் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா கூட பேஸ் பிரேக் அவுட் நடக்காமல் காலோட ப்ராஃபிட் புக்கிங்கே வராது. ஓகேங்களா. அப்போ இந்த கண்டிஷன் எப்படி பார்க்கும்போது ஸ்டில் மார்க்கெட்டில் புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங்கை தான் சினாரியோ நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா. இதை வந்து நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணணும் இன்றைக்கி மட்டும். ஓகேங்களா. ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம், புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கும்னு சொன்ன டைம்ங்கிறது 10:33. ஓகேங்களா. அப்போ அந்த 10:33 அப்படின்னு சொல்லும் போது எக்ஸாக்ட்லி இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா 10:25 கேண்டில் முடிஞ்சு அதுக்கப்புறம் சினாரியோ 10:35 கேண்டில் இங்கே என்ட்ரி எடுத்த கூட ஒரே என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டு 28.3 கொடுத்துட்டாங்க. இவ்வளோ தாங்க லாஜிக்கு. ஸோ அதனால் ட்ரேட் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டியூஷனல், நம்மளோட இன்ஸ்டியூஷன் யார், ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்லர்ஸ், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி இருக்கவே இருக்காதுங்க. அது போக நம்மளுடைய சில்வர் மெம்பர்ஸ் கூட ரெகுலராக வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம சில ஹிண்ட்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் தமிழ் ஸ்டாக்கோட சேனலை சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதை நீங்கள் பே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இன்றைக்கோட ட்ரேட் அப்படிங்கிறது இந்த 42 பாயிண்ட் ரொம்ப ஈஸியாக முடிக்க முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னா ஸ்னிப்பர் பாயிண்ட் கால் சைடு பிரேக் அவுட் செஷன் அபோவ் இருக்கும்போது உங்களுக்கு மொமெண்டம் இருக்கும். அப்போ என்ன ப்ரோ நடக்கணும், அட் சேம் டைம் இவன் இந்த லோ பிரேக் அவுட்டில் இருக்கும்போது இங்கிறது மூமெண்டம் இப்படி போயிடும்.
இந்த கண்டிஷன் நடக்காமல் பாருங்கள். மேபி முடிஞ்சுன்னா அதுக்கான வீடியோ நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறது. இப்போ இந்த பிரேக் அவுட் நடக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கணுமா, அதாவது க்ளோஸ் ப்ரைஸு, அதாவது அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணும்போது காம்படிட்டர் யார் பார்ப்போம், அந்த இடங்கிறது காலோட ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. அப்போ காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும், ஃபஸ்ட்டு வந்து காம்படிட்டர் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் செல் பண்ணுறதுக்கு. ஸோ 76 ரூபா அவனோட ப்ரீவியஸோட க்ளோஸ் ப்ரைஸுக்கே ஸ்ட்ராங் பிரேக் அவுட் பண்ணிட்டோம். அதே இடத்துல தான் எனக்கு அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ண போகுது, கால் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது. ஸோ அப்போ பர்ஃபார்ம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் டார்கெட்டுங்கிறது அவனோட ப்ரீவியஸோட பிரேக் அவுட் பாயிண்ட் 26 ரூபா. அந்த 26 பாயிண்ட் உங்களுக்கு மினிமம் டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பாட்டோட காம்பினேஷன் படி பார்க்கும்போது ஸ்பாட்டோட நேத்தோட க்ளோஸ் பாயிண்ட் எவ்வளவு, 207 ரூபாங்கிற ரேஞ்ச், அந்த அளவுக்கு போகிறது கண்டிப்பாக டார்கெட் போகும். இந்த 2 டார்கெட் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நாளைக்கு நம்ம லெவல்ஸ் கொடுப்போம்ல, நீங்கள் லைக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போவே பாருங்கள், இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு என்ட்ரி எடுத்த கூட 22 பாயிண்ட் நம்ம இப்போ தான் வீடியோவில் சொல்லியிருந்தோம். முடிஞ்சு போச்சுங்களா லைவ் மார்க்கெட்டில், இவ்வளோ தாங்க கண்டிஷன். இதை விட நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வந்து நான் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை. நான் என்ன லேர்ன் பண்ணனோ அதை எப்படி நான் பேக் டெஸ்ட் பண்ணணும், நான் என்ன ட்ராபேக் அதில் எடுத்தனோ அது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட நண்பர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், இப்படி பண்ணுறீங்களே உங்களுக்கு வந்து இது யாரும் தப்பாக யூஸ் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா போட்டிருக்காரு பாருங்கள். நம்ம வந்து எந்த விதம் இல்லாமல் எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக கொடுத்துட்டு இருக்கனால இதை வேறு யாரும் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராட்டஜியாக சொல்லி ஏமாற்றிட மாட்டாங்களா பீப்புள்ஸை, அவங்க சம்பாதிச்சிருக்க மாட்டாங்கிறாங்க. ஸோ அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? நான் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறேன், யாரும் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில். அதை அவங்களுக்கு பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் எப்படி எடுத்துக்கலாம், இதை பேக் டெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி இதை நல்லபடியாக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அது ஃபீஸ் வாங்கிட்டு வாங்கலே, அது உங்களோட இஷ்டம். பட் ரியாலிட்டி என்ன, எப்படியாவது பீப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கணும், சக்ஸஸ் ஆகணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சு. ஞாபகம் இருக்கட்டும், லைக்ஸ் அண்ட் கமெண்ட். நாளைக்கான என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸுக்கு. தேங்க்யூ.